ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான, ஈஸியான மேக்ரமி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ரமி த்ரெட் நிறைய கலர்களில் இப்போ கிடைக்குது. உங்ககிட்ட அந்த மாதிரி த்ரெட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் சாதாரண காட்டன் பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த த்ரெட்ல இருந்து ஒரு 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லாங் சைஸில் ஒன்றும், மீடியம் சைஸில் ஒன்றும், ஸ்மால் சைஸில் ஒன்றும் இருக்கிற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணும்போது டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த வால் ஹேங்கிங் கிராஃப்ட்ல 3 லீஃப் மாதிரி ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க. இது 3 மட்டும் இல்ல. உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்க இத செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ரமி ஒர்க் அப்படின்னாலே அதில் வந்து வுடன் பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வுடன் பீட்ஸ் ஸ்டாக் இல்ல. உங்ககிட்ட வுடன் பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் வந்து க்ளே யூஸ் பண்ணி அதை வந்து 3 ஈக்குவல் போர்ஷனா பிரிச்சுட்டு அதை பால் மாதிரி செஞ்சு நான் எடுத்துக்க போறேன். இப்போ நான் இந்த க்ளேல எந்த கலரும் ஆட் பண்ணல. அப்படியே ஒயிட் கலர்ல ஒரு 3 பால் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்க போறேன். ஒயிட் கலர்ல இந்த பீட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, வுட் கலர்லயே வேணும்னு நினைச்சீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் பேஸ்டல் எடுத்து இந்த க்ளேயோட மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அக்ரிலிக் பெயிண்டோ, போஸ்டர் கலரோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து பிரவுன் கலர் எடுத்து யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பீட்ஸ் நீங்க மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான கிராஃப்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய லீஃபோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இது நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதோட இந்த வால் ஹேங்கிங்கில் நீங்கள் எத்தனை லீஃப் மாதிரி ஹேங் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த த்ரெட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லீஃப் மாதிரியான பேட்டர்னில் ஒரு 3 பீஸ் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 த்ரெட் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து வச்சுட்டு அதில் லீஃப் ஷேப்காக மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதிலிருந்து ஒரு த்ரெட்டாக எடுத்து இந்த த்ரெட்டோடு சேர்த்து வச்சு இருக்கிற மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். வீடியோவில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு பீஸ் நான் செஞ்சுருக்கேன்ல, இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து இதில் கலர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால 1 மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு மீதி 2க்கும் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது காட்டன் த்ரெட்டுங்கிறதுனால உங்ககிட்ட ஃபேப்ரிக் டை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா ஃபுட் கலர் இருந்துச்சுனாலோ இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட் இருந்துச்சுனாலோ அதை யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் ஃபேப்ரிக் டையோ அல்லது ஃபேப்ரிக் கலர் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துட்டு இதில் உஜாலா சொட்டு நீளம் எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுலில் கம்மியான அளவுக்கு நீளம் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பவுலில் கொஞ்சம் அதிகமாகவே நான் நீளம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த தண்ணியில் நல்லா நீளத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நான் கம்மியாக நீளம் சேர்த்துருந்ததில் சோக் பண்ணி வைக்க போகிறேன். இன்னொன்று எடுத்து அதிகமாக நீளம் சேர்த்துருந்தோம்ல அதில் வச்சு சோக் பண்ணி வைக்க போகிறேன்.
இப்போ த்ரெட்ல ஒர்க் பண்ணிட்டு, அத அப்படியே இந்த நீலம் சேர்த்த தண்ணீல சோக் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா ஒரு 1/2 அன் ஹவர் நான் வெயிட் பண்ணேன். நீலம் சேர்த்த தண்ணீலருந்து இந்த த்ரெட்ட எடுக்கும்போது பிழியாம அப்படியே எடுத்து, அத ட்ரை ஆகுறதுக்காக விட்டிருந்தேன். அது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒயிட் கலர்ல ஒரு பீஸும், லைட் கலர்ல ஒரு பீஸும், டார்க் கலர்ல ஒரு பீஸும் இருக்கிற மாரி தான் நான் இந்த கிராஃப்ட் செய்ய போறேங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு கோம்ப் எடுத்துட்டு இந்த த்ரெட்ட தனித்தனி த்ரெட்டா இருக்கிற மாதிரி நான் சீவி விட போறேன். ஒரு த்ரெட்ல இருந்தும் இந்த த்ரெட்டெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இத அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு, ஒரு லீஃபோட பாதி ஷேப் மாத்திரம் நான் கட் பண்ணிக்கிறேன். இத ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால, கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேப்பர ஓப்பன் பண்ணும்போது, இது முழுசா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேப்பருக்கு மேல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த த்ரெட்ட எடுத்து வச்சு, ஈவனா இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இத ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக வுட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்ட்ரால இத எப்படி ஹேங் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரெட்ல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற க்ளே பீட் எடுத்து நான் கோர்த்துக்கிறேன். வுட்டன் பீட் இருந்ததுன்னா அத நீங்க கோர்த்துக்கலாம். இப்ப இது எப்படி நம்ம ஸ்டிக்ல ஹேங் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்ல நம்ம ஒரு த்ரெட் அட்டாச் பண்ணிட்டு வால் ஹேங்கிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.